இங்கே அப்படி ஓப்பனிங் சீனில் வந்து 2009 நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்கே வந்து சூரிய கிரகணம் இருக்கப்போ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி நம்ம ஹீரோனுக்குமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து கால் வராமல் போயிடுச்சு. இங்கே அப்படியே ஹீரோ காமிச்சா அவங்களோட ஆல்பம் சாங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒரு ரேடியோ ஷோக்கு போயிருக்காங்க. இப்போ அப்படி இந்த ரேடியோ ஷோமே வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் பண்ண ரேண்டமாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோனுக்கு தான் வருது. அவளுமே அப்படி அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பேர் வந்து சஞ்சய்னு சொல்கிறேன், எனக்கு தெரியல, நாங்கள் வந்து ஒரு மியூசிக் கிளப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. அந்த எஃப்எம் இருக்கிறவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ரன்னிங் ஷூ அப்படிங்கிறாங்க. எனக்கு எந்த ஷூமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமென்னு கேளுங்க, நாங்கள் தரோம் அப்படிங்கும்போது எது கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்களா, அதை வச்சு என்னை நடக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படி தூக்கி வீசிட்டா. கோவத்தில் நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கா. இன்னும் வந்து கால் வந்து கட் ஆகலை. இப்போ ஹீரோ வந்து பேசுகிறான், உயிரோடு இருக்கிறது வந்து ரொம்பவே தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறனால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே அற்புதமான நாள். நாளைக்கு வந்து மழை வருதுன்னு சொன்னாங்க. இந்த மழை நிற்கிற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணணும். நாளை வந்து உங்களோட வாழ்க்கை வந்து படிப்படியாக மாறணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே வந்து அழுதுட்டு இருக்கா.